ஓம் குருவே துணை. ஓம் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. ஓம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிக்கு சரணம். நம சிவாய நம. சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். இன்று பார்ப்பது இந்த பிரபஞ்சத்தை பற்றி நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். பிரபஞ்சங்கிறது இந்த அண்டத்தில் சராசரத்தில் மிகப்பெரிய உயர்ந்த நிலையில் ஆகாயத்தில் இருக்குது. இந்த பிரபஞ்சத்தில் தெய்வீக ஆற்றல் நிறைந்த ஒரு இடம். பிரபஞ்சம் நமக்கு வேண்டியதை கொடுக்கறது தான் பிரபஞ்சத்தினுடைய வேலை. அதாவது பாதாளத்திலிருந்து வந்த ஒரு அதிர்வான ஒரு அணுக்கள் பூமியினுடைய சுழற்சி மூலமாகத்தான் மரபணுக்களாக மாறி ஆகாயத்துக்கு செல்கின்றது. ஆகாயத்து செல்லும் பொழுது பிரபஞ்சம்தான் நமக்கு மிகப்பெரிய சக்தியை கொடுக்கின்றது. அப்ப இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் எப்படி அப்படின்னு பார்க்கும்போது இந்த உடலையே மாற்றுகின்றது. மிகப்பெரிய பிரம்மாண்டமான சக்தி இது. அதாவது மனிதனுக்கு 6 அறிவு முடிஞ்சு 7ஆம் அறிவு வேலை செய்யறது வந்து பிரபஞ்சத்துக்கும் நமக்கு தான் சம்பந்தம். அப்ப இந்த 7ஆம் அறிவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எல்லையற்ற சக்தி. இந்த சக்தியை பயன்படுத்துவதற்கு நம்மளுடைய உடல்ல 72,000 நாடி சக்கரங்களும் வேலை செய்யணும். இந்த 72,000 நாடி சக்கரங்களும் வேலை செய்யும் பொழுது நம்முடைய உடல் தானாகவே இயங்குகின்றது. இப்படி தானா இயங்கும் பொழுதுதான் இந்த பிரபஞ்சத்துடைய ஆற்றலை எடுத்துக்கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்ப ஜென்மாந்திரமாக நாம் செய்த கர்மனைகள் அத்தனையுமே நம்ம உடம்புல இருக்குது. இந்த பிரபஞ்சத்தோடு இணையும் போது என்ன ஆகுதுன்னா இந்த கர்ம வினைகள் அகன்று போகுது. அது மட்டும் இல்ல, ஒரு பெரிய ஆனந்தத்தையே ஏற்படுத்துறது. நமக்குள்ள ஒரு கண்டிஷன், அதாவது நம்ம முறையா கையாளுறோமா அப்படின்னா நிச்சயமா நம்ம எதையுமே முறையா கையாளுறது இல்லை. இன்னைக்கு பயிற்சி கொடுக்குறாங்க, நிறைய கொடுக்குறாங்க, நல்லா போய் நம்ம கத்துக்கிறோம், கத்துக்கிட்டு வந்து செய்கிறோம். அடுத்த பயிற்சி என்ன பயிற்சி குறிச்சி அப்படின்னு கேட்குற மாதிரி நம்ம இருக்கிறோம். ஆனா பயிற்சி பண்ணி பலன் அடைஞ்சோமா அப்படின்னா யாருமே கிடையாது. நான் பயிற்சி பண்ணேன், நான் இந்த யோகாவுக்கு போனேன், இந்த கிளாஸுக்கு போனேன், எனக்கு பயங்கரமான பிரம்மாண்டமா இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. முதல்ல ஒரு குரு எப்படி இருக்கணும், எப்படி வாழணுங்கிற ஒரு தகுதி இருக்கு. குருவோட தகுதிக்கு தகுந்த மாதிரி தான் பவரும் இருக்கும். ஆடம்பரமோ மிகப்பெரிய பிரபலமோ ஆகிறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. தகுதி தரன்னு சொல்லக்கூடியது வந்து உண்மையான தியானம், யோகம், இதை வந்து பயன்படுத்தும் பொழுதுதான் குருவோட சக்தியினுடைய செயல்பாட்டில் தான் எல்லாமே இயங்கிறது சரியா இருக்கும். அப்ப முறைப்படி ஒரு உயிரோட இருக்கும் குருவிட்டிருந்து தீட்சை வாங்கி அந்த தீட்சை மூலமாக உங்களுக்கு நீங்க தீட்சை பெறும் பொழுதுதான் மிகப்பெரிய ஆற்றலை நீங்க அடைய முடியும். அதை வந்து கொடுக்கக்கூடிய குரு சுயநலம் இல்லாம கொடுக்கணும். மனசார எல்லாரும் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா வாழணும், பேர்பத்தோடு இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல கொடுக்கணும். அப்படி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய வசதி வாய்ப்புகள், குருஜி வந்து ஆடம்பர வாழ்க்கை, பேரானந்தம் அவங்க அடைஞ்சிட்டு அப்படியே சந்தோஷமா அவங்களுடைய குடும்பம், சுயநலம் இதையெல்லாம் பார்த்துட்டு வாழ்றதுதான் இன்றைய காலம். இந்த காலத்துல கூட இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கிடைக்குமா அப்படின்னா நம்முடைய பணம் தான் செலவாகுத வழியோ, நம்ம எந்த குருஜிட்டையும் போய் முறையானபடி பயிற்சி பெற்று முறையா வாங்கி கொண்டு நாம் பயிற்சி பண்றதுக்கு இன்னைக்கு ஆட்கள் இல்லை. ஏதாவது ஒருத்தர் இருக்கிறாங்க நல்லவர்கள், அதுதான் சொல்லணும். ஏன்னா எல்லாருமே வந்து தப்பா தான் கொண்டு போறாங்க, பார்த்துட்டோம். ஏன்னா சுயநலம் இருக்கு. இப்ப எனக்கே ஒரு தகுதிக்கு மேல போகும்போது எனக்கு ஒரு சுயநலம் வரும். அவ்வளவு சம்பாதிக்கலாமா, எவ்வளவு சம்பாதிக்கலாமா அப்படின்னு. அது வரக்கூடாது. ஏன் வரக்கூடாதுன்னு அதுதான் ஆசை. அந்த ஆசை வந்துட்டாவே உனக்குள்ள சுகம் இருக்காது, சந்தோஷம் கிடைக்காது, அந்த பேரன்பு கிடைக்காது. பேரன்பு கிடைக்கலையும் போது நீ எப்படி சுகமா இருப்ப? அதனுடைய தாட்சில் தான் நீ ஓடிட்டே இருப்ப. அப்ப நீ வர்றதெல்லாம் யார் இருந்து உனக்கு புரியாது. அவங்களுக்கு நல்ல முறையில் பயிற்சி கொடுக்கணும், நல்லா கற்றுக் கொடுக்கணும், அவங்க நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கம் யாருக்குமே கிடையாது. இன்னைக்கு அப்படிதான் எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. யோகத்துல எத்தனையோ யோகங்கள் இருக்கின்றன. எல்லா யோகமும் இந்த பிரபஞ்சத்தோட உடனே கனெக்டிவிட்டி ஆகுதானா? கிடையவே கிடையாது. ஏன் கிடையாதுன்னா தியானம் பண்ணும் பொழுது நம்ம பயம் வந்துடுது. மூச்சு நின்ன உடனே நமக்கு பயம் வந்துடுது. பயம் வரும்போது நம்ம எப்படி உள்ள போக முடியும்? உடனே விட்டுட்டு வெளியே வந்துடுறோம்.
ஏதாவது ஆயிருமோ, ஏதாவது மூச்சு அடைச்சிக்குமோ, மூச்சு நின்றுக்குமோ அப்படின்னு பயப்படுறோம். தயவு செய்து அந்த மாதிரி பயப்படாதீங்க. அதாவது தியானத்தில் ஒரு மந்திரம் தான் இதுக்கு மிகப்பெரிய சக்தி. எந்த பயிற்சி பண்ணாலும் மந்திரம் இல்லாமல் பயிற்சி பண்ண முடியாது. அப்போ மந்திரம்னா என்ன? மந்திரங்கிறது ஒரு அதிர்வு, ஒரு சவுண்டு, ஒரு ஒளியால் தான் மந்திர ஓசை எழும்புகின்றது. அப்போ இந்த உலகமே மந்திர ஓசை தான் இயங்கி கொண்டிருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. அப்ப இந்த உலகமே ஒரு மந்திரத்தால் இயங்குகின்ற போது மந்திரம் தவறானதா அப்படின்னா கிடையவே கிடையாது. மந்திரத்தை தவறா பயன்படுத்தும் பொழுது அது தவறு. மந்திரத்தை சரியாக பயன்படுத்தினால் அது மிகப்பெரிய யோகம். அதெல்லாம் முறையா ஒவ்வொருவரும் நம்ம நினைச்சுக்க வேண்டியது, மந்திரம்னா தப்பு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், தவறு. மந்திரம் என்பது மிகப்பெரிய ஒரு அற்புதமான கலை. மந்திரங்கிறது ஒரு சொல்ல தெய்வீக சொல்லு. இதை அற்புதமா ஏற்றுக்கொண்டு ஆனந்தமா வாழணும், நம்ம மகிழ்ச்சியா வாழணும் அப்படின்னா மந்திரங்கள் கற்றுக்கொள்ள வேணும். அப்ப எல்லா மந்திரத்தையும் கத்துக்கலாமா அப்படின்னா எல்லா மந்திரத்தையும் கத்துக்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனா அதுல எல்லாம் பவர் கிடைக்குமானா கிடைக்காது. ஆதியில் வந்த மந்திரம் எது, அந்த மந்திரத்துக்கு என்ன சக்தி இருக்குது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க முறையா கத்துக்கிட்டீங்கன்னா அந்த மந்திரத்துடைய சக்தி குரு மூலியமாக கிடைக்கணும். அந்த மந்திரம் குருட்டிருந்து வர்றது குரு மூலியமா வந்த மந்திரங்கள். இந்த மந்திரத்தை குரு ஆசீர்வாதத்தோட சந்தோஷமா மகிழ்ச்சியா உங்களுக்கு கொடுக்கும் பொழுதுதான் அந்த மந்திரம் வேலை செய்யும். அப்ப மந்திரம், தந்திரம், எந்திரம் சொல்றோம். எல்லாமே குருகிட்ட இருந்து முறைப்படி கத்துக்கிட்டா மட்டும்தான் மந்திரமும் வேலை செய்யும், எந்திரமும் வேலை செய்யும், தந்திரமும் வேலை செய்யும். அப்ப 3 விதமான விஷயங்களை நம்ம அடையும் பொழுது இதெல்லாம் எதுக்கு குருஜி எங்களுக்கு அப்படின்னு கேட்டா, முதல்ல நீங்க பிறந்தது யாரு, நீங்க எதுக்காக வந்தீங்க, ஏங்க வாழ்றீங்க, ஏன் சாக போறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு நம்ம வாழ்றது எப்படி, ஏன் பிறந்தோம்னு தெரிஞ்சுட்டாவே அடுத்து வாழ்றது எப்படின்னு உங்களுக்குள்ள புரிஞ்சிடும். புரிஞ்சுட்டா மீண்டும் சாகும்போது இந்த உடல் சாகுதா இல்ல நான் சாகிறதா அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த உடல் தான் சாகும், நாம சாக மாட்டோம். அதனால உடல் சாகும் போது நான் செத்துருவோமா அப்படின்னு நினைக்கிறது தப்பு. இந்த கிரியா யோகத்தை எடுக்கும் பொழுது உடல் செத்தாலும் உங்கள் ஆன்மா சாகாது. இந்த ஆன்மா சந்தோஷமா இருக்கும். சாகும்போது எல்லாரும் சந்தோஷமா சாகிறது இல்ல, எல்லோருமே துக்கத்திலையும் வேதனையிலும் தான் சாகுறாங்க. ஆனா நாம அப்படி கிடையாது. எல்லாருமே சந்தோஷமா பிறவையில்லா பெருவாழ்வை பெற்றுவிடுவோம். அப்படிப்பட்ட ஒரு கலை தான் கிரியா யோகம். எல்லா கலைகளோட மீறிய கலைன்னு சொல்லலாம் இந்த கலையை. இதை கத்துக்கும் போது வாழ்க்கையில மிகப்பெரிய லட்சியத்தை நிறைவேற்றலாம். உங்க வாழ்க்கையில் என்ன வேணுமோ அதை அடையலாம். அது மட்டும் இல்ல, இந்த பயிற்சியில நீங்க பண்ணும்பொழுது உடல் 21 நாள்ல மிகப்பெரிய ஆற்றலாக மாறிடும். ஆற்றலாக மாறி உங்களுடைய உடல் இருக்கிற அனைத்து விதமான, அதாவது சித்தர்கள் சொன்ன மாதிரி 4448 வகையான நோய்கள் குணமாகும். அது மட்டும் இல்லாம உங்க உடம்பே சந்தோஷம் மகிழ்ச்சி பொங்க ஆரம்பிச்சிடும், நோய் எதிர்ப்பு சக்தி ஊடிடும். நீங்க தியானத்துல ஒரு 5 நிமிஷம் பண்றீங்க, நீங்க 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பண்ற அளவுக்கு தகுதி உருவாக்கிடுவீங்க. உங்களுக்கு பயமே இருக்காது. வாழ்க்கையில பயங்கர ஒரு விஷயம் வெளியே போயிட்டாவே வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அதான் சித்தர்கள் சொல்லுவாங்க, மரண பயத்தை விட்டால் மகானாகலாம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த மரண பயத்தை விட்டு நீங்க வெளியே வந்துடுவீங்க. வாழ்க்கையில எப்போதுமே சந்தோஷம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தணும் முறையா நீங்க நினைச்சுப்பீங்க. அப்ப உங்களுக்குள்ள அந்த குரு கூடவே சொல்லி கொடுத்துட்டே போகும். இந்த கிரியா உங்களோட பேசும். நீங்க என்ன செய்யறீங்க, ஏன் பண்றீங்க, எதுக்கு பண்றீங்க, நல்லதா கெட்டதா, ரைட்டா தப்பா, எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்கும். இது கூட பேசி பேசி நீங்க பயணம் பண்ணும்போது ஆன்மாவை காமிச்சிடும். ஆன்மாவோட இணைஞ்சு நீங்க ஆன்மாவோட பயணம் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய ரகசியங்கள்லாம் இதுல கோடிக்கணக்கான விஷயங்கள் அடங்கி கிடக்குது. கிரியாங்கிறது இன்னைக்கு யாருமே நல்ல முறைப்படி கொடுக்கல. கிரியா முறைப்படி கொடுக்கற எல்லாருமே சரியான இடத்துல இல்லை. ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கு. நம்ம கொடுக்கற கிரியா மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது. நம்ம கொடுத்து அனுபவிச்சு பார்த்துட்டோம். எல்லாரும் கிரியாவை எடுத்தா 1 மணி நேரத்திலே அந்த சக்தியை உணர முடியும். இந்த பயிற்சி வருகின்ற 18/5/2025 அன்று ஈரோட்டில் ரத்னாதிசி ஹோட்டலில் நடக்குது. இதுல முதல் நிலை 2ஆம் நிலை அப்படின்னு சொல்லிக்கிறோம். இந்த முதல் நிலை அப்படின்னு சொல்றது ஏகபோகமா எல்லாத்துக்கும் நம்ம கொடுத்துட்டு வரோம். 2ஆம் நிலைங்கிறது ஒரு பயிற்சி மட்டும் தான் கொடுத்துருந்தோம். உடல் சூடு தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுனால அதை வச்சிருந்தோம். இப்ப 2ஆம் நிலை முழுசா கொடுக்க போறோம். இதுல என்ன கொடுக்க போற விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய பிறப்பை அறுக்கும் பெருமான் அப்படின்னு சொல்ற மாதிரி
உங்களுடைய பிறப்பிலிருந்து மூலாதாரத்திலிருந்து இருக்கக்கூடிய கர்ம வினைகளை அத்தனையும் அறுத்து அந்த மூலாதாரத்தை சக்திப்படுத்தி அதற்கு தீட்சை கொடுத்து அதிலிருந்து 2வது சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு சக்தியை கொடுத்து அதையும் தீட்சை கொடுத்து 3வது மணிப்பூரத்துக்கு கொடுத்து 4வது அநாகத்துக்கு கொடுத்து 5வது விஷத்துக்கு கொடுத்து 6வது ஆக்கிரை சக்கரத்துக்கு கொடுத்து 7வது சகஸ்காரத்துக்கு கொடுத்து இந்த 7 சக்கரத்துக்கும் 7 மந்திரங்களை கொடுத்து அந்த 7 மந்திரம் மூலமாக மிகப்பெரிய சக்தியை உருவாக்கி அந்த 7 சக்கராவையும் இயங்க வைத்து 7 சக்கரம் இயங்கும் பொழுது 3 சக்கரா மட்டும் அதிகமாக வேகத்தில் இயங்க வைத்து மிகப்பெரிய ஆற்றலாக மாற்றி உங்க உடலையே ஞான உடலாக மாற்றி அற்புதமான காட்சியோடு சந்தோஷம் மகிழ்ச்சியை வாழ்வதற்கும் நீங்கள் நினைப்பதை சாதிப்பதற்கும் எனக்கு நிறைய பணம் வேணும், எனக்கு நிறைய நான் கோடீஸ்வரன் ஆகணும், வெளிநாடெல்லாம் சுற்றி பார்க்கணும், நிறைய சம்பாதிக்கணும், நான் செய்யறதெல்லாம் நடக்கணும், நான் சொல்றதெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களா இல்லையா? அதையெல்லாம் வேணும்னா முறைப்படி பயிற்சி எடுத்துட்டு முறைப்படி பயிற்சி பண்ணீங்கன்னா 21 நாள் நல்ல மாற்றம் கிடைக்கும். 48 நாள் செஞ்சுட்டு இந்த இயற்கையோட உட்காந்து 49ஆம் நாள் வருந்தேவ மலையை கூப்பிட்டீங்கன்னா கட்டாயமா வரும். அப்படி மழை வந்துட்டா நீங்க பண்ண கிரியா ஒரிஜினல் அர்த்தம். அப்ப நீங்க எந்த காரியத்தை நினைக்கிறீங்களோ அது எல்லாமே சக்சஸ் பண்ண முடியும். அவ்வளவு பெரிய ரகசியம் இதுக்குள்ள அடங்கி இருக்குது. அதாவது கலையை கற்றுக் கொடுக்க தயாராக இருக்கிறேன். இதை வெளிப்படையாக சொல்லிக் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். ஏன்னா ராமானுஜருக்கு கடவுள் ஒரு மந்திரம் சொன்னாராம், இந்த மந்திரத்தை யார்ட்டையும் போய் சொல்லிடாத, இதை சொல்லிட்டீங்கன்னா எல்லாரும் கத்துக்கிட்டாங்கன்னா இந்த உலகமே பிரபலமாயிருவாங்க, உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நீ பயன்படுத்திக்கோ, இது யாருக்கு சொல்லாதுன்னு சொன்னாராம். சரி சரின்னு சொல்லி கேட்டு அவர் அந்த மந்திரத்தை காதல் வாங்கிட்டு வெளியே உடனே ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொன்னாராம். அதான் அவர் சொல்லிக் கொடுத்த மந்திரம். அந்த ஓம் நமோ நாராயணனா எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு அதை உடனே எல்லாருக்கும் பரவட்டுன்னு சொல்லி கொடுத்தாரு. அவர் தான் மிகப்பெரிய ஞானி. அது மாதிரி உண்மையும் தூய்மையும் நேர்மையும் உண்டான விதத்தில் இந்த கலையை கொடுக்கும் பொழுது நிச்சயமாக முழு சக்தியை பெற்று மிகப்பெரிய பிரபலமாக நீங்க மாறி ஆனந்தமாக வாழலாம். நம்மளோட கிரியர்த்தி அத்தனை பேரும் இன்னைக்கு ஆனந்தமாகவும் சந்தோஷமும் மகிழ்ச்சியாகவும் வாழ்றாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அறிவு நிறைய வளர்ந்துருக்கு. அவைகிட்ட நான் பேசும்போது என்னையவே திகைக்கிற அளவுக்கு பேசுறாங்க. அவ்வளவு நான் அறிவு அவைகிட்ட ஊறிட்டு இருக்கு. ஒண்ணுமே தெரியல வந்ததில் இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. தயவு செய்து ஒவ்வொருவரும் இந்த கிரியாயத்தை கற்றுக்கொண்டு மிகப்பெரிய மாற்றத்தை அடைய வேண்டும் என்று இந்த இறைவனை வேண்டி உங்களை வாழ்த்தி வணங்குகின்றேன். கட்டாயமாக 18/5/2025 இந்த பயிற்சி ஈரோட்டில் ரத்னாதிசி ஹோட்டல் நடக்குது. தயவு செய்து முன்கூட்டியே பதிவு செய்து கொள்ள வேண்டும். இடம் கிடைக்காது முன்னாடியே. எப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே புக் பண்ணிக்கங்க. கேட்டு கடைசி நேரத்தில் கேட்க வேண்டாம். தயவு செய்ய முடியாது. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது இப்போ ஒவ்வொரு கிளாஸ்லையும். அதனால் தயவு செய்து முன்கூட்டியே பதிவு செய்வது மிக மிக முக்கியம். வாருங்கள், நம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேரானந்தமாக வாழலாம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.